ஹலோ, சேந்தூர் கிச்சன் 92. சேந்தூர் கிச்சன்னோடனே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது ஏதோ திருச்செந்தூர் சைடில் உள்ள ஒரு குக்கிங் விலாக்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மைதாங்க. இது எங்கள் ஊர் சைடு எப்படி மீன் குழம்பு செய்வாங்க அப்படின்றத அன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். என்னடா ஃபஸ்ட்டே தேங்காய் எடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அம்மி கண்டிப்பாக இருக்கும். எதுக்குன்னா திடீர்னு கரண்டு போனால் கூட அந்த அம்மிலையாவது என்ன பண்ணுவாங்க, இந்த தேங்காவை அரைச்சி குழம்பு செஞ்சால் தான் எங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கும். சிக்கன் குழம்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எங்கள் ஊர் சைடு சாப்பிட்டு பாருங்கள், அதில் தேங்காய் சேர்ந்துருக்கும். மற்ற குழம்புலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் கூடவே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து அது கூட சீரகம் போட்டு அரைச்சி அதை தேங்காய் சீரகம்னே சொல்லுவாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், குழம்பு கூட மிக்ஸ் பண்ணுவோம். எதுவுமே இங்கே வதக்கல் முறையில் நாங்கள் சமையல் செய்கிற பழக்கம் கிடையாது. புளியை ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அது கூடவே தேவையான தக்காளி பழத்தை இப்படி பிசைஞ்சு தான் போடுவோம். கட் பண்ணி போட மாட்டோம். கையாலேயே பிசைஞ்சு அதோட ஜூஸ் தக்காளியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவோம்னா அதை கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், மிக்சியில் அரைக்கிறோம். மிக்சியே எங்கள் ஒரு ஆட்களுக்கு தேவைப்படாது, கையாலே இதை செஞ்சுருவோம். 3 பச்சை மிளகாவை போட்டிருக்கோம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தை போட்டு மசாலா, குழம்பு மசாலான்னு சொல்லுவோம். நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்பு மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கையாலே அதை என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்றும் ஆகாது, கைக்கு ஏறியாது, ஒன்றும் பண்ணாது. அதை மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஆசையாக இருக்கும். இப்படி செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் குழம்பு கூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பில் வச்சோடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அந்த மீன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்க்கணும். சேர்த்து 5லேருந்து ஒரு 7 நிமிஷம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, மிதமான தீயில் அது நல்லா கொதித்து வந்தாலே போதும். அது கூட உப்பு சேர்த்துடணும். ஃபைனலாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தாளிப்பை செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு வதக்கல் எதுவுமே இருக்காது. குழம்புக்கு உப்பு பார்த்ததுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக போடணும் மீன் குழம்புக்கு. போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். இப்போ எப்படி தாளிக்கிறோமோ இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் தாளிப்பாங்க. அப்படியே ஊற்றாமல் கொஞ்சோண்டு குழம்பு அதில் ஊற்றி அதற்கப்புறம் அந்த தாளிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு சட்டியில் ஊற்றி அவ்வளோதாங்க, மீன் குழம்பு தயார். இப்படி செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் இந்த மீன் குழம்பு மிச்சம் இருக்கும்போதும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.